இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நீதிமான் பிழைக்கவே பிழைப்பான். எசேக்கியேல் 18 அதிகாரம் 9 என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான் என்று ஆதியாகமம் 7 அதிகாரம் 5 நாம் வாசிக்கிறோம். நீதிமானாகிய நோவாவும் அவன் குடும்பத்தினரும் பிழைப்பதற்கு கர்த்தர் ஒரு பேழையை உண்டாக்க கட்டளையிட்டதை பற்றி நாம் தியானிப்போம். நோவாவின் காலத்தில் பூமியில் மழை பெய்தது கிடையாது. அதுவரை யாரும் பேழையை செய்ததும் இல்லை. நோவாவும் பிறந்தது முதல் அதுவரை மழையை பார்த்ததும் இல்லை, பேழையை பற்றி கேள்விப்பட்டதும் இல்லை. ஆனால் கர்த்தர் கட்டளையிட்டபடியே நோவா பேழையை செய்து முடித்தான். அப்போது ஜலப்பிரளயம் உலகத்தையே அழித்த போதும் நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியே செய்த பேழைக்குள் இருந்தபடியினால் பிழைத்து கொண்டார்கள். உலகத்திலேயே கல்வியில் தேர்ந்த நிபுணர்களால் பல அனுபவங்களோடு திறம்பட பல ஆண்டுகளாக கட்டப்பட்ட டைட்டானிக் கப்பல் கூட அழிவை சந்தித்தது. ஆனால் பேழை செய்வதில் எந்த முன் அனுபவமும் இல்லாத நோவா ஆண்டவருடைய கட்டளையின்படியே பேழையை செய்தபோது அந்த பேழையில் இருந்த எல்லோரும் பாதுகாக்கப்பட்டார்கள். இதுபோல இதுவரை ஒன்றான மெய் தேவனாகிய நம்முடைய இரட்சகராகிய இயேசுவை பற்றி கேள்விப்படாமல் இருந்திருந்தாலோ அல்லது இயேசுவை அறிந்தும் அவருடைய கட்டளைகளின்படி செய்ய முடியாமல் இருந்தாலும் இந்த நாளிலே நாம் பிழைப்பதற்கும் நம்முடைய குடும்பத்தினர் பிழைப்பதற்கும் வேத புத்தகத்தில் ஆண்டவர் நமக்கு கூறின கட்டளைகளின்படி செய்ய நம்மை ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். நோவா பலமுறை ஆண்டவருடைய நீதியை பற்றி ஜனங்களுக்கு கூறினார். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் அவர்கள் உணராதிருந்தார்கள். இந்த நாட்களிலும் உலகம் அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். நாம் பிழைக்கும்படிக்கு இயேசு நமக்கு வேதத்தில் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்ய நம்மை இயேசுவின் கரங்களில் அர்ப்பணிப்போம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று ஆதியாகமம் 6 அதிகாரம் 9 நாம் வாசிக்கிறோம். பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை நீதிமானாக நாம் காத்துக்கொள்வோம். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே நாங்களும் பாவம் செய்யாதபடி எங்களை நீதிமானாக காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நாங்களும் எங்கள் குடும்பத்தினரும் பிழைத்து கொள்வதற்கு கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்வதற்கு எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் பலனையும் கிருபையையும் தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.